நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தனை ரேகைகளும் அந்த குழந்தையோட கையில் இருக்கு. இவளுக்கும் ஐயோ, நான் எந்த இடத்துல பழத்தை விற்க வந்தேன், என் ஆத்மாவல்லவா சமர்ப்பணம் பண்ணி இருக்கணும்னு ஒரு வினாடி ஞானத்தினுடைய அந்த ஜோதியில் மிதந்தாள். உடனே கண்ணை திறந்தாள். மாயை அந்த 3 வயசு குழந்தைய பார்த்தா பரவசம். அங்கேருந்து அந்த கூடையை தூக்கினா. பூரையத்து அந்த குழந்தை நீட்டின்னு இருக்க கையை அதை அப்படியே கவுத்தா வந்துட்ட. பூரையத்து சுவாது பலார்ப்பணேன. சுவாதுன்னா அவ்வளவு இனிப்பா இருக்கு. அந்த பழத்தை அவன் கையில அப்படியே தீர்த்தா கொட்டினான். கிரீடாசிஷோஹோ ஹஸ்தபுட்டம் கிராதி. அந்த வேட ஸ்திரீ இந்த குழந்தை விளையாடும் கிருஷ்ணனுடைய கையில் அத்தனையும் கொட்டிட்டு அந்த காலி கூடையே தலையில வச்சுட்டு போனான். 10 அடி நடந்திருப்பா. கனத்தது கூட, அப்படியே கனத்தது. எப்படி இது கனக்கிறதுன்னு கீழே வச்சா. ஐயா, ரத்னை சதா கௌஸ்துப நிர்விசேஷம் ஆபூரய தத்தர பாண்டமாசீர். இவை எத்தனை நாவல் பழத்தை கீழே கொட்டினாலோ அதை விட 3 பங்கு நவரத்னங்களும் வைரங்களும் வைடூரியங்களும் அப்படியே நிரம்பி இருந்தது. பகவானுக்கு நாம 2 கொடுத்தால் அவன் 20 கொடுப்பான். நம்ம 2 அடி அவங்கிட்ட போனோமானால் அவன் 15 அடி நம்மகிட்ட வருவான். இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். நமக்கு அந்த 2 அடி வைக்கிறதுக்கு கூட பாக்கியம் இல்லை. லீலைகள் ஆளந்துட்டே போகலாம். என் அப்பன் ராமனுடைய கதையில் மருந்துக்கு கூட ஒரு லீலை கிடையாது. ஒரே அத்தியாயத்தில் அவன் பிறந்தான் ஐயா. அதே அத்தியாயத்தினுடைய கடைசியில் வருஷம் இவனுக்கு 12 வயசு ஆயிடுச்சு. தசரதன் சபையை கூட்டினார். இந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணுமே. தாரக்ரியாம் பிரதி அபியாகச்சன் மகாதேஜா விஸ்வாமித்ரோ மகாமுனியின். விஸ்வாமித்திரர் வரார். தருவனத்துள் யானியற்றும் தகை வேள்வி கிடையூராய். நான் தவ வேள்வி பண்றேன். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்குப்பா கம்பராமாயணத்திலும். தவ வேள்வின்னா என்ன? இன்னும் அது 3 விதமான வேள்விகள் இருக்கு. நான் எனக்காக பண்ணலடா, உலக க்ஷேமத்திற்காக பண்ற யாகம் அது. அதனால அது தவ வேள்வி. அதுக்கு வெறுவர சென்று 2 ராட்சசா தொந்தரவு பண்றான். அவளிலேருந்து நான் அவளை சபிக்க முடியல. ஏனென்றால் யாகம் ஆரம்பிச்சப்புறம் வர அவ நடுவில் நான் சபிச்சுட்டேன்னா யாகம் பங்கம் ஆயிடும். அதனால நீ என்ன பண்ற, செருமுகத்து காத்தியன நின் சிறுவர் 4வரினோ கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி. அந்த கருப்பா இருக்கானே அவனை எனக்கு கொடு, கொஞ்ச நாளைக்கு கொடு. வால்மீகி ராமாயணத்துல கரிய செம்மல்னு சொல்லல, காக்க பக்ஷதரம் வீரம். அந்த அழகான முடியை ஒரு பக்கம் ஒரு அழகா அலங்காரம் பண்ணிட்டு தொங்க விட்டு இருக்கானே அந்த குழந்தைய எனக்கு ஜேஷ்டம், உன்னுடைய ஜேஷ்ட புத்திரனை கொடு. மாட்டேங்கிறார். அது பெரிய ஒரு கதை. அதுல இவர் அங்க போனா இவர் வந்தார். உடனே சண்டை கிட்டெல்லாம் நடக்கிறது. நான் மாட்டேன் சார், நைவ தாஸ்யாமி புத்திரகம். கடைசியில சொல்லிவிட்டான் சுவாமி, என்னால கொடுக்க முடியாது. இவர் பதில் சொல்றார், ஓ அப்படிலாம் உபச்சாரம் பண்ணியடா, நீங்க என்ன வேணா கொள்ளுங்க, நான் கொடுக்குறேன், அமிர்தத்தை கொடுக்குறேன், ஆகாசத்தையே பிளந்து கொண்டு கொடுக்குறேன். இத்தனையும் சொன்னிய வரவேற்புல மித்யாவாதி ச காக்குஸ்த. இப்படி பொய் சொன்ன ககுஸ்த வம்சத்தை சேர்ந்த அரசே சுகீ பவ சபாந்தவாகான்னர். நன்னா இருக்கணும்டா நீ. இது என்னது வாழ்த்தே இல்லை, இது சாபம். சுகீ பவ சபாந்தவாகான்னர். வசிஷ்டர் பார்த்தார், நடுங்கினார், ஓடி வந்தார். தசரதனை பார்த்து, என்னையா என்ன சுவாமி, ஏ அரசே இவர் யாருன்னு நினைச்சடா, என்ன தபஸ் பலம் எத்தனை இருக்கு தெரியுமா? அந்த பலத்தை வைத்து உங்க முன்னோர்கள் ஒத்தான். அவன் ஒன்றும் உத்தமமான உயர்ந்த அரசன் இல்லை, அது ஒரு 3rd rate. திரிசங்குன்னு ஒன்று, சரீரத்தோட சொர்க்கம் போகணும்னு ஒரு விபரீத ஆசை. அது என்னென்னத்தையோ வச்சுட்டு அவனுக்காக தன் தபஸை வைத்து ஒரு சொர்க்கத்தையே உண்டாக்கினவர். அப்படி பலம் இருக்கிறவர். இந்த சுண்டைக்கா 2 ராட்சசால அவரால் சமாளிக்க முடியாதா? பைத்தியக்காரா. தவ புத்திர ஹிதார்த்தாய,
உன் பிள்ளைக்கு நல்லது ஏதோ பண்ணணும்டா. அது உண்மை. விஸ்வாமித்திரர் பல 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 வருஷங்களுக்கு, நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெரிய தப்பு பண்ணிவிட்டார். உத்தமமான அந்த ஹரிச்சந்திரனையும் அவன் மனைவியையும் சந்திரமதியையும் பிரிச்சார். அது அவரை மனசை ரொம்ப உறுத்தித்து. அதற்கு பரிகாரமாக இந்த அவதாரத்தில் பகவானுடைய கல்யாணத்தை நான் முன்னின்று நடத்தி வைக்கணுங்கிற சங்கல்பத்தில் இங்கே வந்து இந்த குழந்தைய கேட்குறார். குரு சொன்ன உடனே அனுப்பி வைக்கிறான். யாக சம்ரக்ஷணம் நன்னா முடிஞ்சுது. இவர் உடனே சிவதனுசு இருக்குடா, அங்கே போய் பார்த்துட்டு வரலாம், நம்ம மித்திலைக்கு போகலான்னு குழந்தைகளை ஆயிடுச்சுட்டு அங்கே போகிறார். ஜனகனுடைய சபைக்கு போய் நுழையிறார். ஜனகன் அசாத்தியமான ராஜரிஷி. அவனுடைய ஞானி எவ்வளவு ஞானியாக இருந்தான், எவ்வளவு கர்ம யோகியாக இருந்தான்ங்கிறதுக்கே நம்ம 1 மணி நேரம் பேசலாம். பகவத்கீதையில் அந்த விபூதி யோகம்னு ஒரு யோகம், அந்த ஒரு சாப்டர், 10th சாப்டர், அதில் நிறையா பேர்கள் வரும். பிரகலாதன் வரான், அர்ஜுனன் வரான், வரிசையாக பேர் வரும். அதை தவிர ஒத்தனுடைய பேர் அந்த பகவத்கீதையில் கிடையாது. பகவானுடைய பேர், அர்ஜுனன் பேர் தான் திருப்பி திருப்பி. அதை தவிர வர்றது ஜனகாதயகான்னு ஜனகனை கர்மயோகத்துக்கு ஒரு 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 பெரிய ஒரு உதாரண புருஷராக பகவத்கீதையில் பகவான் எடுத்து காண்பிக்கிறான்னா அந்த ஜனகனுக்கு எவ்வளவு ஒரு பிரக்யாதி, எத்தனை காலம் இருந்திருக்கணும். அசாத்தியம். யாக்ஞவல்கியரோட சிஷ்யர் அவர். அப்சல்யூட்லி கர்மயோகி. அதுக்கு கதையெல்லாம் சொல்லுவா. ஐயோ, எரிகிற மிதிலையில் எனக்குள்ளது ஒன்றும் எரியலேன்னு சொன்ன, அது பெரிய கதை. அதெல்லாம் அந்த மாதிரி இருந்தவர். அழகு சௌந்தர்யம் இதெல்லாம் வந்து அதிகமாக பாதிக்காது. ஆனால் இந்த குழந்தைகள் நுழைஞ்ச உடனே அப்படியே சொக்கி போனாராம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜனகனை கர்மயோகத்துக்கு ஒரு 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 பெரிய ஒரு உதாரண புருஷராக பகவத்கீதையில் பகவான் எடுத்து காண்பிக்கிறான்னா அந்த ஜனகனுக்கு எவ்வளவு ஒரு பிரக்யாதி, எத்தனை காலம் இருந்திருக்கணும். அசாத்தியம். யாக்ஞவல்கியரோட சிஷ்யர் அவர். அப்சல்யூட்லி கர்மயோகி. அதுக்கு கதையெல்லாம் சொல்லுவா. ஐயோ, எரிகிற மிதிலையில் எனக்குள்ளது ஒன்றும் எரியலேன்னு சொன்ன, அது பெரிய கதை. அதெல்லாம் அந்த மாதிரி இருந்தவர். அழகு சௌந்தர்யம் இதெல்லாம் வந்து அதிகமாக பாதிக்காது. ஆனால் இந்த குழந்தைகள் நுழைஞ்ச உடனே அப்படியே சொக்கி போனாராம். விஸ்வாமித்திரருக்கு நமஸ்காரம் பண்ணி, யார் சுவாமி இந்த குழந்தைகள்? அவர் சொல்கிறார், தசரதனுடைய குழந்தைகளப்பா. ஏதோ இவன் பெரிய வில்லாதி வீரன், தாடகையை வதம் செஞ்சான். நீ நன்னை சதானந்தப்பா கம்பன். இதெல்லாம் இந்த சுருக்கி சொல்கிறது தான் எனக்கு இதில் பெரிய ஒரு பிரச்சனை. இருந்தாலும் பரவாயில்லை. அந்த ஜனகன், ஐயோ சுவாமி, இந்த குழந்தைகளை இங்கே அழிச்சுன்னு வந்தேளே, இவளால் அந்த வில்லனுடைய நுனியோடு தூக்க முடியாது. உங்களுக்கு தெரியாது, எத்தனையோ நாளாச்சு நான் சுயம்பரத்தை பறைசாற்றி. எத்தனை பேர் வந்திருக்கா? நைதத் சுரகணாகா சர்வேகே ராட்சசாகா கந்தர்வாகா கந்தர்வ யக்ஷ பிரவராகா ச கிண்ணர மகா உரகாகா. நாகலோகத்திலேருந்து மனுஷா வந்திருக்கா, கிண்ணற லோகத்திலேருந்து வந்திருக்கா, தேவலோகத்திலேருந்து வந்திருக்கா, யட்சர்கள் வந்திருக்கா, அத்தனை பேரும் வந்திருக்கா. ஐயா சுவாமி, ஒத்துருமே அவன் அந்த வில்ல தூக்கக்கூட முடியல. குவகதிஹி மானுஷானாம் ச. மனுஷாளுடைய பலம் எம்மாத்திரம். அதுவும் இந்த குழந்தைக்கு மீசை கூட முளைக்கலைங்கிறான். அஜாத வெஞ்சனாக மாரீச்சன் சொல்கிறான் இதை. அந்த குழந்தைக்கு மீசை முளைக்காத பருவம். அந்த குழந்தை எங்கே பாவம் இருந்தாலும் இவ்வளவு கஷ்டப்பட்டு அழிச்சின்னு வந்தேளே, அந்த குழந்தைய நீங்கள் வந்து இது கண்ணால் பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னா. நைதத் சுரகணா சர்வை நாசுரா நச்ச ராக்ஷசாஹ கந்தர்வ யக்ஷ பிரவராஹ சகின்னர மகோரகாஹ தத்தே தத்தனுஷாம் ஸ்ரேஷ்டம் ஆனீதம் முனி புங்கவ தர்ஷயைத மகாபாக அனயோர் ராஜபுத்ரயோஹ. கண்ணால் பார்த்துட்டு போட்டோம்.
விஸ்வாமித்ரஸ்து தர்மாத்மா. விஸ்வாமித்திரருக்கு அந்த வார்த்தை அப்படியே போய் குத்தித்து. நினைக்கிறீரா நீர் இந்த குழந்தைகள் கண்ணால தான் பார்க்கணும்னு? பாடுறா. விஸ்வாமித்ரஸ்து தர்மாத்மா ஸ்ருத்வா ஜனக பாஷிதம் வத்சராம தனுஷ்பஷ்ய. டே, இந்த ராஜா இந்த தனுஷை நீ பார்க்கத்தான் வேணுங்கிறார். அதனால குழந்தை எழுந்துக்கோ, அங்க போய் தனுஷ பாருன்னார். இந்த வாக்கியத்துக்கு 4 விதமான அர்த்தங்கள். வத்சராம தனுஷ்பஷ்ய அப்படி பிரிக்கணுமா? என்னன்னா, அப்படி அந்த வில்ல அப்படி படால்னு உடையுமா, அதை சூச்சிக்கிறாப்புல இந்த வாக்கியத்தை வால்மீகி வத்சராம தனுஷ்பஷ்ய. இன்னொரு விதமாக வத்ச ராம தனுஷ்பஷ்ய. இதுக்கெல்லாம் விவரமாக அனுபவிக்கிறதுக்கு அது வேற சந்தர்ப்பங்களில் எங்கேயாவது சீரீஸ் பண்ணுறச்ச கேட்கணும். உடனே இவன் நடந்து போகிறான், அத்தனை பேரும் எமையை கூட கொட்டலை, அவன் அழகில் மயங்கினார்கள். ஞான முனிக்கு நானிலை என்பர். இந்த பச்சை குழந்தைய போய் இந்த வில்லுகிட்ட அனுப்புகிறாரு இந்த விஸ்வாமித்திரர். மூளை இருக்கா அவருக்கு? அது மேலே இது மேலே விழுந்ததுன்னா இது உயிர் என்ன ஆகும்? அப்படி அவர்கள் ஒரு பக்கத்தில் அவன் வீரத்தையும் அழகிலும் மயங்கினார்கள், இன்னொரு பக்கத்தில் பயந்தார்கள். கம்பன் சொல்றான், அவன் அங்க இருந்தவன் அத்தனை பேரும் தடுத்து இமையாமல் இருந்தவர் தாளில். அப்ப கூட பாருங்க, ராமன் உடனே அங்க போனோன்னே அந்த வில்ல தூக்கல, அவர் பாருன்னு தானே சொல்லியிருக்கார். திரும்பினான், சுவாமி மகர்ஷே இந்த வில்லை நான் கையால தொடலாமா? இதம் தனுர்வரம் பிரம்மன் சம்ஸ்பிருஷாமீக பாணினா யத்னவாம்ஸ்ச பவிஷ்யாமி. நான் பிரயத்தனம் பண்ணலாமா? எதுக்கு? தோலனே புறனே பிவா. நான் அதை தூக்கிறதுக்கும் அதை நான் ஏற்றத்துக்கும் முயலலாமா? யத்னம் பண்ணலாமா? படுற சைகை காண்பிக்கிறார். இந்த சைகை காண்பிப்பதை தியாகராஜ சுவாமி அழக லல்ல லாட ககனின்னு ஒரு தர்பார் கீர்த்தனை இருக்கு, அதுல பாருங்கோ. இந்த முனி சைகை தெளிசி முனியினுடைய சைகையை தெரிந்து கொண்டு பகவான் அந்த சிவதனுஷை முறிக்கிற வேளையில் அவனுடைய அலகங்கள், அவனுடைய சுருண்ட கேசங்கள் அந்த நெத்தியில விழுந்து அதை அலை பாயும் சமயத்தை பார்த்து மாறான் முனி எட்டு பொங்கணும். அந்த மகர்ஷி பக்கத்துல இருந்து எந்த ஆனந்தத்தை அனுபவிச்சாரோ அப்படின்னு சொல்லி தியாகராஜர் அனுபவிக்கிறார் இந்த கட்டத்தை. விடிடான்னு சொன்னோன்னே கையால தூக்கினான். இருந்தவர்கள் எல்லாம் இவன் எப்ப தூக்கினான் எப்ப நாணேற்றினான் ஒன்னும் அவளுக்கு தெரியல. கடுப்பினில் யாரும் அறிந்திலர். It took only 1 minute. கையால் எடுத்தது கண்டனர், கையால தூக்கினதை பார்த்தா இற்றது கேட்டனர். அது முறிஞ்சு 2ஆ விழுந்து அப்படி ஒரு சப்தம் 7 புவன லோகங்களிலும் பரவியது. உடனே அங்க எதுவும் ஓடி வந்துட்டார் ஜனகர். அங்க வரமாலையை வச்சுட்டு சீதை இருக்கா, அவளை பிடிச்சு கொண்டு வந்தார். ஐயா அடே எடுத்துக்கோப்பா, அப்பா என்ன நிம்மதி. சத்திரியர்களுக்கே உரிய ஒரு சுயம்பரத்தில் என் குழந்தையினுடைய கையை வென்றிருக்கிறாய், எடுத்துக்கோன்னு சொன்னானம்மா. சீதை இந்த கதையை காட்டுல ரிஷி பத்னிக்கு சொல்றா, தன் கல்யாண கதை. அம்மா எல்லாருக்கும் சத்திரிய ஜாதிக்கே உகந்த முறையில் ஒரு வீர சுல்கத்தை நிறைவேற்றி சுயம்பரத்தில் என்னை வென்றான். அதனால எங்க அப்பா கொண்டு வந்து கையை கொடுத்தா, அம்மா என் கணவன் என்ன பண்ணினார் தெரியுமா? தீயமானம் நது ததா பிரதிஜக்ராக ராகவஹ. நீட்டப்பட்ட கையை அவன் பிடிக்க மாட்டேன்னு விட்டான். ஏண்டா? அவிக்யாய பிதுச்சந்தம் அயோத்தியாதி பதே பிரபோ. எங்க அப்பா அயோத்தியில சக்கரவர்த்தியா இருப்பவர் என் கல்யாணத்தை பற்றி என்ன மனசுல நினைச்சுட்டு இருக்காருன்னு தெரியாமல் நான் இங்க கமிட் பண்ணிக்க மாட்டேன். அவிக்யாய பிதுச்சந்தம் அயோத்தியாதி பதே பிரபோ. இது ஒரு அவதாரம். அடுத்த அவதாரத்தை பாருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ருக்மிணி இவனை பார்த்ததில்லை, இவன் ருக்மிணியை பார்த்ததில்லை. ருக்மிணிக்கு இவன் பேரில் அப்படி ஒரு காதல். அவனுக்கு அவளுடைய தகப்பனார்
அவளுடைய தமையன்மார்கள் எல்லாருமா சேர்ந்து சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நிச்சயம் பண்ணி தேதி குறித்து எல்லாருக்கும் அழைப்பு அனுப்பி எல்லாரும் வந்து எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. இவளுக்கு இஷ்டம் இல்லாமல் இவ என்ன பண்றதுன்னு தெரியாமல் ஒரு பிராமணன் ஒருத்தர் ஆப்தம் பிராமணம் ஒரு ஆப்தம் விப்ரம் ஒரு இவளுக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு பிராமணனை பிடிச்சா. சுவாமிங்க வாங்கோன்னா நான் ஒரு கடுதாசி கொடுக்குறேன், துவாரகையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகையில் கொடுத்துட்றேளான்னா. ஃபர்ஸ்ட் லவ் லெட்டர் இன் அவர் மித்தாலஜி. 7 ஸ்லோகம் எழுதினாள். அந்த 7 ஸ்லோகத்தை 7 மணி நேரம் நம்ம அர்த்தம் பண்ணலாம். ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஸ்ருண்வதாம் தேன் நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்க தாபம் ரூபம் திசாம் திருஷிமதாம் அகிலார்த்த லாபம் த்வயி அச்சுத த்வயி அச்சுத. அற்புதமான ஸ்லோகங்கள். ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் ஒரு நாமத்தை வச்சு கூப்பிட்றாயாவும். அதை எடுத்துட்டு அவர் போனார். அங்கே கண்ணனை பார்த்து கொடுத்தார். கடுதாசியை படித்தார். அப்பா அம்மா எல்லாரும் இருக்கா. அவனுக்கு 2 அப்பா 2 அம்மா. ஒருத்தி மகன் நாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து 2 அம்மா 2 அப்பா எல்லாரும் இருந்தாலும் யாரோ ஒருத்தர்கிட்ட போய் நான் என்ன கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கிடையாது. அவருக்கு குரு வேற இருந்தார். சாண்டில்ய மகரிஷி அங்கேயே தான் இருந்தார். அந்த குருகிட்ட போய் ஏதாவது நான் பண்ணிக்கலாமா, இந்த மாதிரி இந்த பொண்ணு லெட்டர் அமைச்சிருக்கு, ஒன்றும் கிடையாது. லெட்டர் வந்தது. குருவாயூரப்பன் சொல்றார், ஐயோ குருவாயூரப்பா, அந்த கடுதாசி வந்த உடனே நீ வந்து ரதத்தை எடுத்துட்டு போய் அந்த அம்மா எப்படியெல்லாம் திட்டம் போட்டு சொல்லியிருந்தாளோ, திருமணத்திற்கு முதல் நாள் எங்க குல வதுக்கள் குலத்தில் பிறந்த பெண்கள் யாருக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்கள் தேவி கோவிலுக்கு சென்று பூஜை செய்து வருவார்கள். அந்த சமயத்துல என்னை சுத்தி ஒரு ஆணும் இருக்க மாட்டான். ஒரு சேவகர்கள் ஒரு போர் வீரர்கள் தற்காப்பு படைகள் ஒத்துரும் இருக்க மாட்டா. அந்த சமயத்தில் வந்து என்னை தூக்கின்னு போங்கோ இவளே எழுதி கொடுக்குறா. அப்படியே உடனே இந்த கடுதாசி வந்த உடனே அதில் அவ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாளோ வர்பாட்டிம் எழுந்தான், தேரில் உட்காந்துனான், நேராக அந்த தேவி கோவிலுக்கு போனார். குவன்னு கமிஷ்யசி பட்டத்திரி பாடுறார். குவன்னு கமிஷ்யசி சந்திரமுகி தீதாம் சரசமேத்ய கரேன ஹரஞ்சனாத். க்ஷணாத்து ஒரு க்ஷணத்துல நீ கையை நீட்டினடா, அந்த கையை அவ வந்து பிடிச்சிண்டாள். கரேன ஹரன் க்ஷணாத்து அவளை தூக்கி நமபீரோப்ய அப்படியே தூக்கி அலாக்கா பக்கத்துல உட்காத்தி வச்சுட்டார். ரதம் தமபாக்ருதா புவிததோ விததோ நினதோ த்விஷாம். அப்படியே தூக்கிட்டு போய் துவாரகையில் கல்யாணம் பண்ணிக்கிறார். 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாயா. எத்தனை அப்சல்யூட்லி டிஃப்ரெண்ட். அடுத்தபடியா என்னன்னா யுத்த களத்தில் வித்தியாசங்கள். ராவண யுத்தம் தொடங்கியது. முதல் நாள் யுத்தத்திலேயே ராவணன் வந்துட்டான். இவனை பற்றி தங்க அப்படி பலபலன்னு அவ்வளோ அழகா இருக்கான்னு சொன்னாலே. தருணௌ ரூப சம்பன்னௌ சுகுமாரௌ மகாபலௌ புண்டரீக விஷாலாட்சம். அப்படி வளர்ந்தாளே அவன் அழகை. அழக மட்டும் இல்லை, வீரத்தை அப்படி பேசினாளே. நாததானம் ஷராம் கோரான் நமுஞ்சந்தம் ஷிலிமுகான் நகார்முகம் விகர்ஷந்தம் ராமம் பஷ்யாமி சம்யுகே. அண்ணா, அவன் எப்போ அந்த அம்பை எடுக்கிறான், எப்போ வில்லில் பொறுத்துறான், எப்போ வாங்குறான், எப்போ விடுறான், இதெல்லாம் ஒருத்தருக்கும் தெரியாது. இதே வார்த்தையை ராவணன் மால்யவான்ல போய் சொல்றான். பரிசிலை நானில் கோத்து வாங்குதல் விடுதல் ஒன்றும் தெரிகிலர்
அமரரேயும் கண்ணையே கொட்டாமல் இருக்கக்கூடிய தேவர்களுக்கு கூட கண்டுபிடிக்க முடியாது இவன் எப்போ வைக்கிறான், எப்போ போடுறான், எப்போ இழுக்கிறான், எப்போ விடுறான். பொருஷினத்தரக்கராவி போக்கிய போகவென்று கருதவே உலகமெல்லாம் சரங்களாய் காட்டுமன்றே. இது ராவணனுடைய அனுபவம். இப்படி பண்றானே, நம்ம தான் போய் நேர பார்க்கலாமேன்னு முத நாளே வந்துட்டார். யுத்தத்துக்கு வந்த உடனே சில மணி நேரம் யுத்தம் ஆன பிற்பாடு அங்க ஒத்தக்கட்டையா நிற்கிறான். எப்படிங்கிறான் கம்பன், ஆலமரம் விழுது 20 கைகளும் கீழே தொங்குறது, ஒரு ஆயுதம் இல்லை, வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும்னு அந்த எந்த ஒரு தோள்னால கைலாசத்தை தூக்கினானோ, நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்தனாவும் எந்த ஒரு சாமவேதத்தை நாரத முனிவரும் அனுபவித்து கேட்கும்படியாக அவன் சாமகானம் பண்ணுவானோ, எல்லாத்தையும் தாரணி மௌலி 10 கிரீடங்களும் இல்லை, ஒன்றும் இல்லை, சங்கரன் கொடுத்த வாளும் சந்திரஹாசம்னு ஒரு கத்தியை பகவான் கொடுத்துருக்கான். அந்த இதையும் விட்டார். பூரா அத்தனையும் உண்டு வெறும் கையோடு அங்கே நிற்கிறான். அப்பவே ஒரு பானம் போட்டிருந்தால் ஒரு விதமான கஷ்டம் இல்லை. பின்னாடி என்ன கஷ்டங்கள்லாம் வரப்போகிறது, பிரம்மாஸ்திரம், நாகபாசம், இந்த கஷ்டமெல்லாம் தேவையே இல்லை. அவன் கதையை முடிச்சிருக்கலாம், இது முடிக்கலையே. இன்று போய் போருக்கு நாளை வா வென்றான், நீ போயிட்டு நாளைக்கு வாடா. இது ஒரு யுத்தகளம். அடுத்த கடத்தில் இவர் யுத்தம் பண்ணலை, ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்கார். அந்த ஆயுதம் எடுக்காமல் சாரதியாக இருந்து இவர் பண்ணின ஒரு அட்டகாசம் இருக்கே, வார்த்தையில சொல்ல முடியாது. ஒவ்வொரு மகா வீரனுடைய மரணத்திலும் ஒரு அதர்மம் கலந்திருந்தது. துரோணர், பூரிஸ்ரவஸ், எவ்ரி ஒன் ஆஃப் தம். அண்ட் ரொம்ப மனசை பறிக்கக்கூடியது கர்ணனுடைய வதம். கர்ணனையும் கர்ண பருவம்னு ஒரு பருவம் வருது. துரோணர் மரணமடைந்த பிற்பாடு கர்ணன் becomes the commander in chief. அந்த சமயத்தில் தான் பகவான் கர்ணனும் அர்ஜுனனும் நேருக்கு நேர் மோதக்கூடிய அளவுக்கு ரதத்தை கொண்டு வந்து நிறுத்தலாம். யுத்தம் ஆரம்பிக்கிறது. பிரமாதமான ஒரு கட்டம் அதெல்லாம். அந்த மாதிரி சண்டை நடக்கிறது. ஒத்தருக்கொத்தர் சளைத்தவர்கள் இல்லை. கர்ணனும் உன்னதமான ஜீன்ஸ்லேயே உயர்ந்தவனவன். அந்த மாதிரி இருந்து 2 பேரும் சண்டை போடுறாள். ஆனால் கர்ணனுக்கு பல சாபங்கள் இருந்தன. அதில் ஒரு சாபம் ஒரு ரிஷி சொல்லிருக்கார், உனக்கு கடைசி காலம் நெருங்கும் பொழுது உன்னுடைய ஒரு சக்கரம், ரதத்தினுடைய சக்கரம் பூமியில் புதஞ்சு போயிடும்னு சொல்லியிருக்கார். அந்த காலம் வந்தது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவனோட ஒரு சக்கரம் அப்படியே அமுங்கித்து. அவன் என்ன பண்ணினான், அந்த சக்கரத்தை எடுக்க பார்த்தான். அதை எடுத்துட்டே சண்டை போட அவனால் முடியல. அதனால அர்ஜுனனை பார்த்து இந்த வார்த்தைகளை சொன்னான். அப்பா அர்ஜுனா, முகூர்த்தம் பரிபாலய, சீஸ் ஃபயர் ஃபார் ஃபியூ மினிட்ஸ். ஒரு முகூர்த்த நேரம், ஒரு 1.5 மணி நேரம், செத்த நேரம் கொடு, சண்டை போடாத. இந்த சக்கரத்தை நான் எடுத்து போபோ பார்த்த மகேஸ்வாச முகூர்த்தம் பரிபாலய யாவ சக்கரமிதம் கிரஸ்தம் உத்தராமி. தூக்குறேன்டா இந்த சக்கரத்தை. மகிதலாத்து, இந்த பூமியிலேருந்து தூக்குறேன், அதற்கு நேரம் கொடு, நீ சண்டை போடாத, கொஞ்ச நாடி இருன்னார். நான் இன்னொருத்தனை இருந்தால் கேட்க மாட்டேன்டா. பீமசேனன் உன்னுடைய இடத்துல இருந்தால் இதை கேட்க மாட்டேன். ஏனென்றால் நீ சத்துவ குணங்களினுடைய மகிமையை அறிந்தவன், யுத்த தர்மத்தை அறிந்தவன். துவந்த சூரதமோ லோகே சாது விருத்தஸ்ச பாண்டவ அபிக்ஞோ யுத்த தர்மாணாம். யுத்த தர்மத்தை அறிந்தவன் நீ, தர்ம சிந்தனை உடையவன் நீ. தஸ்மாத், ஆகையினால க்ஷம முகூர்த்தகம், கொஞ்ச நேரம் எனக்கு ஓய்வு கொடு, நீ சண்டை போடாத, நான் இதை எடுக்கிறேன். அர்ஜுனன் உடனே காண்டிவத்தை கீழே போட்டான். குறுக்கில் பாஞ்சாரே இவர். ஏண்டா என்னடா நினைச்சுட்டு இருக்க கர்ணா, உன் வாயில புது வார்த்தையெல்லாம் வருதேடா. ஏண்டா தர்மம்னா அது என்ன வார்த்தைன்னு உனக்கு தெரியுமாடா?  எத்தனை இங்கிலீஷ்ல சொன்னா அது எடுபடும். Do you know the spelling of dharma?
ஏண்டா பாவி தர்மத்தை பத்தி பேசுறியே, உன்னோட தர்மம் தே தர்மஹா ததா அந்த சமயத்துல குவகதஹா, அந்த சமயத்துல ஒரு அக்கிரமம் பண்ணியே, துரியோதனுடைய அக்கிரமத்துக்கு நீயும் அங்க கைதட்டின்று உட்கார்ந்துட்டு இருந்தியடா, அப்ப எங்கடா போச்சு உன்னுடைய தர்மம்னு 5-6 ஸ்லோகம் சொல்றார். யதா சபாயாம் ராஜானம் அனக்ஷக்யம், அடே வெளுத்ததெல்லாம் பால் அந்த யுதிஷ்டிரனுக்கு. அந்த யுதிஷ்டிரனை சபைக்கு சூதாட வஞ்சகமாக இழுத்து வந்தீர்கள். யதா சபாயாம் ராஜானம் அனக்ஷக்யம் யுதிஷ்டிரம் ஆனீய சிதவந்தோவை, அங்க கிட்டக வந்து நீங்க ஜெயிச்சலை வஞ்சகமாக அவனை சூதாட்டத்தில். குவதே தர்மஸ்ததாகதஹ, எங்கடா போச்சு உன்னுடைய தர்மம் அப்பொழுது? அடி சரி, தர்மபுத்திரன் தப்பு பண்ணிட்டான், சூதாடினான், இழந்தான். பெரியோர்கள் எல்லாம் வந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணி வைத்தார்கள். அவர்கள் பாண்டவர்கள் 13 திரையோதசே 13 வருஷம் வனவாசத்துக்கு போவார்கள். திரும்பி வந்தோடனே அவ பாதி ராஜ்யத்தை திருப்பி கொடுக்கணும். பாண்டவர்கள் வனவாசத்துக்கு போனார்கள். வனவாசே வியதீதேச்ச கர்ணவர்ஷே திரையோதசே, திரும்பி வந்து ராஜ்யத்தை கேட்டாளேடா, நான் தான் கேட்டேன், நான் தான் தூதனா வந்தேன், கொடுத்தீளா? ஊச்சி முனை நிலமளவும் அளந்தேளடா. ந பிரயச்சதி யத்ராஜ்யம் குவதே தர்மஸ்ததாகதஹ, எங்கடா போச்சு உன்னுடைய தர்மம்? அந்த பீமசேனனை நிம்மதியாக இருக்க விட்டீர்களா நீங்கள்? எத்தனை தடவை அவனுக்கு விஷத்தை கலந்து உணவு விஷ பாம்புகள் இத்தனையும் வைத்து யத் பீமசேனம் சர்ப்பைச்ச விஷயுக்தைச்ச போஜனைஹி ஆச்சரத்வன் மதே ராஜன் குவதே தர்மஸ்ததாகதஹ, எங்கடா போச்சு உன்னுடைய தர்மம்? பாவி, இவைகளெல்லாம் ஆண்களுக்கு எதிராக செஞ்சது அந்த உத்தமி திரௌபதிடா. வேதி மத்யாத் உத்திதா, அவ யாகத்தீயிலிருந்து வெளியில் வந்தவள், உத்தமி, பவித்ரை, பதிவிரதை. அவளை போய் அந்த துஷ்சாசனம் பாவி அங்கேந்து இழுத்துட்டு வந்தானடா. கையினால் பற்றி கரகரவென்று இழுத்தான், ஐயகோ என்றே அலறி உணர்வற்று சீரழிய கூந்தல் சிதைந்து கவர்ந்து போய் கேடுற்ற மன்னர் அறம் கெட்ட சபை தனிலே கூடுதலும் அங்கே போய் கோவென்று கதறினாள். நீ அந்த சபையில இருந்தியே கர்ணா. ரஜஸ்வலாம், அவள் வீட்டுக்கு விலக்காய் இருக்கிற நேரத்தில் அவள் சபையில் வரும்பொழுது துஷ்சாசனுடைய கையில அகப்பட்டு கதறச்ச மற்றவள்லாம் வாய மூடின்னு இருந்தாடா, கண்ணால ஜலம் விட்டார்கள். நீ என்ன பண்ணினே தெரியுமாடா பாவி? அட்டகாசமாய் சிரித்தாய். யதா ரஜம் ஸ்வலாம் கிருஷ்ணாம் துஷ்சாசன வசே ஸ்திதாம் சபாயாம் பிராஹச கர்ண குவதே தர்மஸ்ததாகதஹ, எங்கடா போச்சு உன்னோட தர்மம்? அதுவும் தர்மாமல் அந்த உத்தமியை பார்த்து, பாஞ்சாலி, உனக்கு ஒரு கணவன் ஒரு மனைவிங்கிற கதை கிடையாது, ஏற்கனவே 5 பேரை கணவனாக வைத்திருக்கிறாய், உனக்கு அவ அத்தனை பேரும் கோவணானிகளாக நின்று இருக்காம்மா. எங்களில் யாரையாவது நீ 6வது கணவனாக தேர்ந்தெடுத்துக்கொள்னு சொன்னியட, நாக்க அறுத்தா என்னடாங்கிறான். பதிம் மன்யம் விருணீஸ்வயிதி வதம் ஸ்துவம் கஜகாமினீம் உபப்ரேக்ஷசி ராதேய குவதே தர்மஸ்ததாகதஹ, உனக்கு தர்மம் வேற ஒரு கேடா? இதெல்லாமாவது பழைய கதைடா. முந்தா நேத்திக்கு அந்த அபிமன்யு 18 வயசு பாலகன் தனியா வந்துட்டான் ஐயா. பிளக்க முடியாத வியூகத்தை பிளந்து கௌரவ சேனையில் வந்து தனியா ஆட்டுட்டான். அவனை வதம் செய்ய 16 மகாரதர்கள், நீ உள்பட பாவி பரிவாரி அந்த குழந்தைய சூழ்ந்து கொண்டு கண்டந்துண்டமா வெட்டினேளடா. யதாபிமன்யும் பகவோ யுத்தே ஜக்னுர் மகாரதாக பரிவாரிய ரணே பாலம் குவதே தர்மஸ்ததாகதஹ,
இந்த மாதிரி அவனை மடக்கி அவங்கிட்ட போய் பிராமண வேஷம் போட்டுண்டு வெயிலவன் புதல்வனை அடைந்தான். அந்த சூரிய புத்திரனை அடைந்து நீங்கள் ஏதாவது எனக்கு கொடுக்கணும்னா, அந்த யுத்த காலத்தில் அவன் மரண அடிபட்டு அந்த தேர்தட்டில் விழுந்து கிடக்கிறான் அந்த கர்ணன். அவங்கிட்ட போய் இவர் பிராமண வேஷம் போட்டுண்டு யாச்சகம் கேட்குறார். என்னால் என்ன கொடுக்க முடியும் சுவாமி, நீங்களே சொல்லுங்கன்னான் அவன். ஒன்றியபடி நின் புண்ணியம் அனைத்தும் உதவுக. உன்னால் கொடுக்க முடியறது இது இருக்குப்பா, நீ நிறையா புண்ணியம் சேர்த்து வச்சிருக்க, அதை எனக்கு கொடுத்துரும். கர்ணனுக்கு ஒரே ஆனந்தம், கொடுத்தேன் ஐயா. கர்ணனை உவகை அவன் கொடுக்குறேன்னு சொன்னோன்னே இவன் சாமானியமாக கேட்கல, எனக்கு தாரவாத்து கொடுங்கிறார். என்ன அக்கிரமம், தாரவாத்து கொடு, அவன் எங்கே ஜலத்துக்கு போவான்? கர்ணனை உவகை கருத்தினால் நோக்கி கை புனலுடன் தருக என்ன. புனல்னா தாரை நீர், தானத்துக்கு நீர் வாத்து கொடுங்கிறார். அவன் எங்க போவான் தண்ணிக்கு? அன்னவன் இதயத்து அம்பின் வாயம்பால் அளித்தனன் அங்கையால் ஏற்றான். வக்கமில்லாமல் அந்த ரத்தம் அங்கேருந்து பீரிட்டு வந்தது, அதையே ஜலமாக வைத்து இவன் தார வார்த்தான். பகவான் வாங்கிட்டான். இன்னமும் அந்த கர்ணனை இன்னும் ஒரு காரியத்தை பண்ணி, அது கடைசியில தான் கர்ணனை அவனுக்கு ஒரு பெரிய மோட்ச ராஜ்யத்தை கொடுக்குறான். அது பின்னாடி வரக்கூடிய கதை. ஆனால் த கான்ட்ராஸ்ட் ஆன் த பேட்டில் கிரவுண்ட் நீங்கள் நினச்சி பாருங்க. ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் சம்பந்தம் இல்லை, ஆனால் ரெண்டுமே வித்தியாசம் நினச்சிக்காதீங்கோ. பல அம்சங்களில் ரெண்டு உத்தமமான சௌலபியம், சௌசீல்யம், சரணாகத வாத்சல்யம், இன்னும் பல குணங்கள் எல்லா அவதாரத்திலும் ராம கிருஷ்ணாதி அவதாரங்கள் உள்பட பறந்து உள்ளன. ஆனால் அதில் இருக்கக்கூடிய வைச்சித்திரியமான வித்தியாசங்களை அனுபவிப்பது கூட ஒரு பரம பக்தி அனுபவம்.